இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவுமா காலையில் இன்றைக்கி என்னடா செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி சிம்பிளாகவே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பருப்பு சோறு வச்சிடலாம் அப்படின்ட்டு இதில் கூட கொஞ்சம் காய்கறியை போட்டோம் அப்படின்னா கூட்டாஞ்சோறு எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. அதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசி, அப்புறம் பருப்பு, அதுக்கப்புறமா ஒரு 4-5 பல்லு சின்ன உள்ளி, அதுக்கப்புறமா வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல, அதனால் 2 முழு தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், சீரகம், இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா காயத்தூள், அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசிலோ 4 விசிலோ விட்டு இறக்கிக்கிற வேண்டியதான். இன்றைக்கி ஸ்கூலுக்கு என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு தான். ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பருப்பு சாதம் இன்றைக்கி. அது வந்து இன்றைக்கி வந்து இந்த இரும்பு சட்டியில் தான் பண்ணினேன். நல்லா ஃப்ரையாக சிப்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக வந்தது. வெறுமனே எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த நீல வாக்கில் நறுக்கின அந்த சேனக்கிழங்கையும் அப்படி போட்டுட்டு அப்புறம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரையாக வந்ததுக்கப்புறம் கடைசியாக வத்தத்தூள் போட்டு